ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கனை வச்சு நார்த் இந்தியன் ஸ்டைலில் சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கு. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு கம்பல்சரி வச்சு இடிச்சு தான் யூஸ் பண்ணணும். அவங்களும் இடிச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. கொத்தமல்லி, ஒரே ஒரு தக்காளி பாருங்க, இந்த மாதிரி நறுக்கிக்குவாங்க. சிக்கன் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், கண்ணாடி மாதிரி நீட்டாக சுத்தமாக வெட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்த உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது 3 போட்டு லைட்டாக வதக்குவோம். காஞ்சிருச்சு. அடுத்து இஞ்சி, அடுத்து பூண்டு வேற சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டு வதக்கினோடனே உங்களுக்கு ஸ்மெல் அப்படியே மாறிடும். டோட்டலாக நீங்கள் அப்படியே வெஸ்ட் பெங்கால் போன மாதிரி வீடு அந்த ஸ்மெல் வந்துடும். நம்ம அந்த ஸ்டைலுக்கும் அவங்க ஸ்டைலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆமாம், நல்லா வாங்கிடுச்சு. அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து ஒரு கிண்டி கிண்டிட்டு அடுத்து மல்லித்தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ரெகுலராக சாப்பிட்ற ஐட்டம் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம். ஆமாம், அங்கெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க, ஃபுல்லாகவே பெரிய வெங்காயம் சேர்ப்பாங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. நல்லா வதங்கிட்டு பாருங்க, இந்த சைஸில் வதக்கணும். இப்போ நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் அதை போட்டுக்கோங்க. அடுத்து நறுக்கி நல்லா கழுகி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா பரட்டி விடுங்க. இந்த மசாலா ப்ளஸ் இந்த சிக்கன், சால்ட்டு, மஞ்சள் எல்லாம் ஒட்டுக்கு சேர்ந்து மிக்ஸ் ஆகி அது ஒரு டிஃப்ரெண்டான அப்படியே கலரில் வரும். செட்டிநாடு ஸ்டைல் கிரேவி ஸ்டைலில் பார்க்குறதுக்கே உங்களுக்கு அப்படியே அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். எப்போதும் பண்ணுற மாதிரி இல்லை, சிக்கன் எல்லாமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால அந்த உருளைக்கிழங்கு அப்படியே கரைஞ்சி அந்த கிரேவி அதிகமான தண்ணி சேர்க்க மாட்டாங்க அவங்க. பாருங்க எப்படி என்ன பிரிஞ்சு வந்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷன் இருக்கும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இதே உங்களுக்கு அரைப்பதான் வந்திருக்கும் சிக்கன். உங்களுக்கு நல்லா கொதிச்சு வர நேரத்தில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பெரிய நேரத்தில் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மறுபடியும் வதக்கி விடுங்க. ரொம்ப ட்ரை ஆகும்போது சிக்கன் வந்து நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ சிக்கன் மூழ்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா அதிகமான தண்ணி சேர்க்கக்கூடாது, ஓரளவுக்கு அது மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படிதான் ஈவனாக ஒரே மாதிரி கிரேவியாக வரும். பாருங்க, இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வரும், ஓரளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொதிக்கணும் நல்லா. அந்த உருளைக்கிழங்கு வேகும்போது என்னன்னா பாருங்க, அப்படி நல்லா தண்ணி கம்மியாச்சுவாங்க. இந்த கிரேவியில் மிக்ஸ் ஆகும்போது கிரேவி நல்லா கெட்டியாயிடும். புரோட்டா, சப்பாத்தி அவ்வளோதான், மல்லித்தலை போட்டு இறக்கிட வேண்டியது. அந்த புரோட்டா சப்பாத்தி போட்டு நீங்கள் டச் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. பார்க்கவே அவ்வளோ அல்ட்டி வருது. ரொம்ப சிம்பிள் இது. நம்ம நார்மலாக பண்ணுற சமையலை விட இது இங்கே ரொம்ப சிம்பிள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அவ்வளோ செம்மையாக சூப்பராக இருக்குது.